அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாய் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசுவாசினுடைய கடமை என்ன என்பதை இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பார்ட் 1 அதில் சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு பார்ட் 2 என்று சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அதிகாரம் தான் 7ஆம் வசனத்தை நீங்கள் கவனிங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஒரு விசுவாசியோட கடமை என்னது? அண்ட் எக்ஸாம்பிளரி லைஃப். ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப், ஒரு மாதிரியான வாழ்க்கை, அது விசுவாசியோட கடமை. நீங்க நல்லா கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்க பாதிக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த மாதிரி இல்லாத வாழ்க்கை. ஒர்க் பிளேஸ்ல, பசிக்கிற இடங்கள்ல, உறவுகள் மத்தியில் ஆட்கள் கிறிஸ்தவங்களை கொஞ்சம் கவனிக்கிறாங்க. they observe people. Because non-Christians, they don't read the Bible, they don't come to the church, they look at us, they look at our lives. நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன கன்க்ளூஷனுக்கு அவங்க வரணும்? இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, இவங்க வார்த்தை வித்தியாசமா இருக்கு, நான் பேசுகிற லாங்குவேஜை இவர் பேசல, என்னோட என்டர்டெயின்மெண்ட் இவருக்கு இல்லை, நான் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுற முறை வேறு, இவர் ஸ்பெண்ட் பண்ணுற முறை வேறு, நான் எனக்கு கடவுள் பக்தி உண்டு, நான் கடவுளை வணங்குகிற முறை வேற, அவர் அவங்க கடவுள் மேல் வச்சிருக்கிற பக்தி வேற, நான் கோவிலுக்கு மஸ்திக்க போகிற முறை வேற, அவர் சர்ச்சுக்கு போகிற முறை வேற, நான் பார்க்குற வேலையில் என்னுடைய கவனம் வேற, அவருடைய கவனம் வேற, நான் குடும்பம் நடத்துகிற முறை வேற, அவர் குடும்பம் நடத்துகிற முறை வேற, நான் பிள்ளைகளை வளர்த்த முறை வேற, அவர் பிள்ளைகளை வளர்த்த முறை வேற. இதுதான் சாட்சி. நீங்கள் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள் என்று தெசலோனிக்கே திருச்சபை கொடுத்து சொல்லுவேன். ஸோ இந்த பிரான்சிஸ் அசூசி ஸ்டேட்மெண்ட்டை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நிறைய பிரசங்கங்களில் சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். யூ ப்ரீச் த காஸ்பல் ஆல்வேஸ், இஃப் நெசசரி யூஸ் த வேர்ட். தேவைப்பட்டா வார்த்தைகள் என்ன செய்யுங்க, நீங்கள் உபயோகிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய கடமையில் ஒன்று நான் வாழ்ந்து காண்பிப்பது. பிரசங்கம் பண்ணணும், துடிக்கிறோம், ஐயா ஊழியம் செய்யணும், ட்ராக்ஸை கொடுக்கணும், எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், அதெல்லாம் ரெண்டாவது. வாழ்ந்து காண்பிக்கணும். A believer must lead an exemplary life. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறோம் பாருங்க, 6ஆம் வசனத்தில், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறாகி. நான் பார்ட் 1 அதை சொன்னேன். மிகுந்த உபத்திரவத்தில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதலை பற்றி நான் சொன்னேன். இங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்க, எங்களையும் கர்த்தரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்று சொன்ன. ஒரு விசுவாசனுடைய கடமை என்ன? ஃபாலோயிங் எ பேட்டர்ன், அது ஒரு கடமை. சொன்ன எக்ஸாம்பிளரி லைஃப், ஃப்ளாலெஸ் லைஃப் அல்லது எக்ஸாம்பிளரி லைஃப் ஒரு கடமை. இன்னொரு கடமை வந்து ஃபாலோயிங் எ பேட்டர்ன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரதானமான மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் மாதிரி. நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட்லனாலும் பாருங்கள் அவரை. நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல். இயேசு எப்படி, ஹவு டிட் ஹி ஹேண்டில் ஹிஸ் எமோஷன்ஸ், உணர்வுகளை எப்படி கையாண்டார், டஃப் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணார், அவருக்கு கோபம் வரும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணார், கூடவே இருந்து நச்சரித்து பிரச்சனை பண்ணி குறை கண்டுபிடிச்ச அந்த பரிசேயர் கூட்டங்களை எப்படி ஹேண்டில் பண்ணார். ஸோ நீங்கள் நிறைய லைஃப் ஸ்கில்ஸை இவர்கிட்ட படிக்கலாம். பைபிளில் படிக்கலாம், ஆண்டோட படிக்கலாம். ஜீசஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வேதத்தில் சொல்லப்படாத ஒரு கருத்துக்கு உலகத்தில் கிடையாது. வேதத்தில் இது பைபிளில் இல்லைங்க, அந்த புக்கில் வாசித்தேன் அப்படின்னு நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. நான் அடித்து சொல்கிறேன். நிறைய கிறிஸ்டியன் ஆத்தர்ஸ் அது எழுதின புக்ஸு, அது கவுன்சிலிங்கோ, லீடர்ஷிப்போ, அட்மினிஸ்ட்ரேஷனோ, மேனேஜ்மெண்ட்டோ, சயின்ஸோ, ஹிஸ்ட்ரியோ, லாங்குவேஜோ, என்ன ஜேர்னலிசமோ, என்னன்னாலும் எடுத்து பாருங்க. ஒரு கிறிஸ்டியன் ஆத்தர் எழுதினார்னா அவர் கோட் பண்ற வசனம் பைபிள்ல இருந்து எடுத்திருப்பாரு. பைபிள் இஸ் த ரூட் ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் த ஃபீல்ட்ஸ். நீங்க எந்த ஃபீல்டை உலகத்தில் எடுத்தாலும் பைபிள் என்ன இருக்கு? இயேசு நமக்கு மாதிரி. இயேசுவும் மாதிரி, அவரை பின்பற்றுகிற ஊழியர்கள் நமக்கு மாதிரி. பவுல் அழகா சொல்லல, நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் எங்களையும் நீங்கள் பின்பற்றுகளாவை. ஸோ ஒரு விசுவாசியுடைய கடமை என்னன்னா, ஆண்டவராக இயேசுவை பின்பற்றணும். ரெண்டாவது, நல்ல மாதிரியை பின்பற்றணும். நீங்கள் சொல்லக்கூடாது நல்ல மாதிரி இல்லை பாஸ்டர் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, உங்கள் பாஸ்டர் ஒரு மாதிரி, அவர்கிட்ட இருக்கிற குறைய பார்க்கக்கூடாது. அவர் ஒரு ஹியூமன்,
அவர் 100% இயேசு கிறிஸ்து மாதிரி 100% பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. அவர்கிட்ட ஒரு குறை இருக்கும். ஸோ அந்த குறையை போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவர்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு, அவர் எப்படி நடக்கிறாரு, அவர் எப்படி கொடுக்குறாரு, அவர் எப்படி ஊழியம் செய்கிறாரு, அவர் எப்படி தியாகம் பண்ணுறாரு, அவர் எப்படி ஆட்கள்கிட்ட பழகுறாரு, இதெல்லாம் நான் படிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற குறை இருக்கும். உங்கள்கிட்ட உண்டு, என்கிட்ட உண்டு. ஸோ நான் டிஎல் மோடியை பற்றி சொல்கிறேன், ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி சொல்கிறேன், டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி சொல்கிறேன், ஹட்சன் டெல்லரை பற்றி சொல்கிறேன், வில்லியம் கேரி பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கல. We haven't seen all those heroes, but we see the servants of God who are doing ministry before us. எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள், அவர் எனக்கு தெரியும், தினரங்க ஐயா எங்களுக்கு தெரியும், அந்த ஐயாவை தெரியும், பெரிய பெரிய ஆட்களே சொல்லாதீங்க. உங்க கண்களுக்கு முன்பு நடமாடுகிற, நீங்கள் போகிற திருச்சபையின் மேய்ப்பன், அவர் உங்களுக்கு ஒரு மாதிரி. அவர்கிட்ட நான் சில காரியங்களை நான் படிக்கணும், நான் பின்பற்றணும். நான் படிக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க பாருங்க, படிக்கிறதுக்கு சில குறிப்புகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், ஆண்டவர் தருவார். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ த பேட்டர்ன். இயேசுவை பின்பற்றணும், அப்புறம் ஊழியக்காரனை என்ன செய்யணும், பின்பற்றணும். அதான் பவுல் அழகா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னை பின்பற்றுங்கள். ஏன்னா நீங்க கிறிஸ்துவை பார்க்கல, ஆனால் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடையாது. அவர் சொல்றாரு, எனக்கு இருக்கிற ஆழமான உறவு உங்களுக்கு உறவு இல்லாமல் இருக்கலாம். So you may not know how to follow Christ. You just look at me. You follow me as I follow Christ. நீ என்ன பார்த்தனா நீ அவரை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் அவரை பார்த்து தான் நான் பார்த்து நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். 8ஆம் வசனமாங்க, எப்படி உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம், அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. மூணாவது ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசுவாசனுடைய கடமை என்னது, ஷேரிங் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுது. தெசலோனிக்கே திருச்சபை என்ன பண்ணாங்க, ஒரு சர்ச்சில் வசனம் கேட்டாங்க. அந்த வசனம் எங்க சொன்னாங்க, இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு ரீஜனுக்கு போகுது. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்களுக்கு என்ன, நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்க. அடுத்த வருஷம் அழகா பவுல் சொல்றாரு, நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியது. அப்போ பவுல் அந்த இடத்துக்கு போகும்போது, நான் ஐயா நீங்க சொன்னது நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் ஐயா. எப்படிங்க கேள்விப்பட்டீங்க, தெசலோனிக்கே சர்ச்சில் எங்களுக்கு சொன்னாங்க ஐயா. ஸோ அந்த சபை அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருந்தது. தேவனோடு கூட இருக்கிற அனுபவம், திருச்சபையோடு கூட இருக்கிற அனுபவம், பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற அனுபவம், ஞாயிற்றுக்கிழமை பெற்றுக்கொண்ட உபதேசம், இதெல்லாம் சொல்றோம். எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் என்ன கேட்டாங்க, பாஸ்டர் நான் பெண்கள் கூட்டம் அப்பப்போ நடத்துகிறோம், சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சண்டே கொடுத்த பிரசங்கத்தை தான் நான் அந்த கூட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் பேசுவேன் பாஸ்டர், பண்ணலாமா? நாங்கள் தாராளமாக பண்ணுங்கன்னு சொன்னோம். அது இது ஒன்றும் காப்பி ரைட்லாம் கிடையாது. கர்த்தர் நமக்கு பைபிள்லேருந்து தான் நாங்களும் பேசுகிறோம், கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தில் பேசுகிறோம். அதை நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக நான் பேசுகிற மாதிரி இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை பாயிண்ட்ஸ் வேணால் சேமாக இருக்கலாம், பட் அது ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஆண்டவர் அப்படி தான் கிரியேட் செய்வார். சந்தோஷமாக ஒரு இடத்துல இல்லை சிஸ்டர், எங்கெங்கெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு விசுவாசியும் அதை செய்யணும். ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். கர்த்தர் என்ன எப்படி நடத்தினாரு, அது வீட்டில் ஆரம்பிங்க. முதலாவது எங்களை நாங்கள் எப்படி விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம், நாங்கள் எப்படி பாடுகளை சகித்தோம், நாங்கள் எப்படி இவ்வளோ வைராக்கியமாக மாறணும், நாங்கள் எப்படி சர்ச்சுக்கு ஒழுங்காக போனோம், அடுத்த சந்ததிக்கு சொல்லணும், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லணும். ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப பிரச்சனை இருக்குங்க, வீட்டில் பயங்கர பிரச்சனை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் உங்கள்ட்ட சொல்கிறாங்களா, ஆமாம் சிஸ்டர் எங்கள் வீட்லேயும் அப்படி தான், அப்படி சொல்லக்கூடாது, எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது, எங்களுக்கும் ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தது, நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்தோம். நாங்கள் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள், அங்கே தான் ஆட்களை டச் பண்ணுறோம். அப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க, எப்படி கடந்து வந்தீங்க சொல்கிறோம், நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ரொம்ப நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன செய்யும், அது கர்த்தர் மாட்டி தர. நான் சமீபத்தில் ஸ்ரீலங்கா போயிருந்தேன், ஒரு ஃபேமிலி கேம்ப் பாஸ்டர்ஸ் நடத்துறதுக்கு 2 நாள் நடத்தினோம். ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்ரீலங்கா இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு 2 நாள் கேம்ப், கிட்டத்தட்ட 45+ கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, முடிஞ்சோன்னே ஒரு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்று போல் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. முதல் நாள் ஒரே கலரில், 2 நாள் 2 பேரும் ஒரே டிஷர்ட்ஸ் ஒரே கலரில். அவர் வந்து சொல்லும்போது அழுதாரு, பாஸ்டர் நான் இந்த செமினார் மட்டும் வரலன்னா நாங்கள் டிவோர்ஸ்க்கு போயிருப்போம், அவ்வளவு ப்ரெஷஸ்,
அவ்வளோ டிப்ரெஷன்ஸ் எங்களுக்குள்ள. இந்த மீட்டிங் நான் வரவே இல்லைன்னு டிசைட் பண்ணோம். எங்கள் ஏரியா ப்ரெஸ்பெக்டர் தான் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி என்ன செஞ்சார், எங்களை வர வச்சார். நீங்கள் சொன்ன நிறைய உதாரணங்கள் எங்கள் கூட கர்த்தர் பேசினார். கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணோம். சந்தோஷமாக போகிறோம் பாஸ்டர். இப்போ கண்டிப்பாக நாங்கள் விவாகரத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். நிறைய சாட்சி சொன்னாங்க. பட் நான் திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு குடும்பம் தொடப்பட்டிருக்கேன். நிறைய குடும்பங்கள் தொடப்பட்டிருக்கலாம். பட் ஒரு சாட்சியை நேரடியாக என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ எது ஆட்களை தொடும்? நான் அந்த புக்கில் படித்தேன், இந்த புக்கில் படித்தேன், அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அறிவு. நான் கடந்து போனேன், என் வாழ்க்கையில் இப்படி அனுபவித்தோம், நான் இதை செஞ்சேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நான் இயேசு பிடித்து கொண்டு நான் நல்லா இருக்கிறேன். இந்த டெஸ்டிமனி தான் ஆட்களை தொடும். இதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ ஸ்டார்ட் டூயிங், ஸ்டார்ட் ப்ராக்டிசிங், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். அது கடமை. ஸோ உங்கள் வீடுகளில் உங்கள் அடுத்த சந்ததிக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் இருக்கிற ஆட்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்லணும். என்னோட சிஸ்டர் பெங்களூரில் இருக்கிற கடைசி தங்கச்சி, அவர் வந்து எங்கள் அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இஸ்ரோவில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவள் ரொம்ப தீவிரமாக இருப்பார். பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க பெங்களூரில். ரொம்ப எங்களோட தீவிரமாக இருப்பாள். இந்த ஃபேமிலி கேதரிங்லாம் வரும்போது நான் பாஸ்டர், நான் சம்டைம்ஸ் நான் அமைதியாக இருப்பேன். சான்ஸ் கிடைக்க பார்த்துட்டு இருப்பேன். ஓப்பனாக பேசுவான். வயசான ரசிக்கப்படாத உண்டுங்க ஃபேமிலிஸில். ஹிந்துஸ் இருக்கிறாங்க, சும்மா நாமினல் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. அவங்களாம் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் குருசாமி ஒரு மாமா, அவர்கிட்ட சொல்கிறா, மாமா நீங்கள் மலைக்கெல்லாம் போகிறீங்க, நிறைய பேரை கூட்டு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இயேசு தான் உண்மையான தெய்வம். 10 பேர் இருக்காங்க. நான் கூட ரொம்ப ஷாக்காக பார்த்தேன். என்னடா பப்ளிக்காக போட்டு உடைக்கிறால, பிரச்சனை தான் இருக்கக்கூடாது. அவர் அதான் தெரியுண்டி நீ போ. இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் மறிச்சா எங்கே போகணும், பரலோகம் போகணும், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இயேசு தான் உண்மையான தெய்வம். நான் எங்கள் பாருங்கள், அம்மா எங்களை இப்படி பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது. அதாவது பிரசங்கம் பண்ண தான் யோசிக்கணும். ஆனால் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்ம ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். விசுவாசிகள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வரும். நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். 9ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னது என்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். இதில் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தெசலோனிக்க திருச்சபை விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினார். They turn completely from the idols. இது ஒரு விசுவாசனுடைய கடமை. அதாவது வேறு மார்க்கத்திலிருந்து வருதல் அது மட்டும் கிடையாது. கிறிஸ்துவத்திற்குள் வந்த பின்பும் விக்கிரகங்களை சுமத்தல் இருக்கு. நான் இந்த சண்டை கூட சர்ச்சில் அதை பிரசங்கம் பண்ணேன். இயேசுவுக்கு, ஆண்டவராக இயேசுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலையா, அது விக்கிரகம். ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை வேற எதுக்காவது கொடுக்குறோமா, அது முக்கியத்துவம். கத்திற்கென்று கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து வேற எதுக்காக செலவழிக்கிறோமா, அது விக்கிரகம். குடும்பமாய் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தை வேற எதுக்கோ கொடுத்துட்டோமா, அது விக்கிரகம். ஸோ இப்படி கிறிஸ்தவன் அறியாமல் நிறைய விக்கிரகங்களை அவன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டு போகிறான், சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுல் சொல்றாரு, நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு விக்கிரகங்களை விட்டு நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி. அப்போ நீங்கள் டைம் எடுத்து உட்கார்ந்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நாங்கள் அறியாத விக்கிரகங்கள் தெரியாமல் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சுமந்துட்டு போனால் அதெல்லாம் தூக்கி எறிகிற கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை தருவார். ஸோ இந்த பார்ட் 2ல 4 குறிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு விசுவாசின் கடமை என்ன கடமை? அண்ட் எக்ஸாம்பிளரி லைஃப், நல்ல மாதிரியாக இருத்தல், ஃபாலோயிங் எ பேர்டன். இயேசு கிறிஸ்துவையும் நல்ல ஊழியக்காரர்கள், நம்முடைய மேய்ப்பரிடத்திலும் இருக்கிற நல்ல சுபாவங்களை பின்பற்றுதல், ஷேரிங் அவர் எக்ஸ்பீரியன்சஸ், நம்முடைய அனுபவங்களை சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்ளுதல், விக்கிரகங்களை விட்டு நாம் திரும்புதல், டேர்னிங் அவே கம்ப்ளீட்லி ஃப்ரம் தி ஐடல்ஸ். அதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மூலமாக அநேகரை கற்றுத் தருவார். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சாய்ஸஸ் கிடையாது, தெரிந்தெடுப்பு கிடையாது. இட்ஸ் அ டியூட்டி, அ ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைகள். அதை செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு விசுவாசனுடைய கடமை என்பதை குறித்து சிந்திக்க எங்களுக்கு இந்த நாட்களில் கொடுத்த கிருபைக்கு நன்றி. தெசலோனிக்க திருச்சபையை போல எங்களுடைய திருச்சபைகள் இருக்கட்டும். அந்த காரியங்களை நாங்கள் கை கொண்டு செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கேட்கிற யாவரும் இதை அப்பியாசிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருகிறார்.
ஒருவரே மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.